அண்மை செய்தி, யூக்கலிப்டஸ் மரங்களுடைய பல்வேறு கட்டுக்கதைகள் அது குறித்து வெளியாவதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். யூக்கலிப்டஸ் மரங்களை வளர்த்து அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் 30% நெல்லையப்பர் கோயிலுக்கு வழங்கப்படுகிறது. அதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படாது என்று டேராடூனுடைய வன ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது என்றும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். யூக்கலிப்டஸ் மரங்களை வளர்ப்பதால் தீங்கு ஏற்படுவது பற்றி மனுதாரர் அறிவிக்க வேண்டும் என்றும், சமவெளி பகுதிகளில் இத்தகைய மரங்களை வளர்க்க திட்டமிட்டால் ஆய்வு செய்த பின்னரே அது குறித்து தெரிவிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். யூக்கலிப்டஸ் மரங்கள் நிறைய தண்ணீரை உறிஞ்சுபவை என்பது கட்டுக்கதை என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியிருக்கிறது. மற்ற பயிர்களை விட குறைந்த தண்ணீரையே யூக்கலிப்டஸ் மரங்கள் உறிஞ்சுகின்றன என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, விவரம். கோபால், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான நாங்குநேரி பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்ல யூக்கலிப்டஸ் மரம் வளர்க்க விடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரியை தொடரப்பட்ட இந்த வழக்குல நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். யூக்கலிப்டஸ் மரங்கள் நிறைய தண்ணீரை உறிஞ்சுபவை என்பது கட்டுக்கதை என்றும், உண்மையில் இவை மற்ற பயிர்களை விட குறைந்த தண்ணீரை தான் உறிஞ்சுகின்றன என தேசிய பசுமை தீர்ப்பாய தீர்வுகளும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த யூக்கலிப்டஸ் மரங்களை வளர்க்க விடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கூடிய மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில 2017ஆம் ஆண்டில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் நெல்லையப்பர் கோவிலுக்கு சொந்தமான நாங்குநேரி தாலுகா, தென்குளம், பருத்திப்பாடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய 1700 ஏக்கர் நிலங்களில் யூக்கலிப்டஸ் மரங்களை வளர்க்க 2016ஆம் ஆண்டில் குத்தகை வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்குநேரி தாலுகா வறட்சியான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில மிகப்பெரிய ஒரு பரப்பளவில் இந்த யூக்கலிப்டஸ் மரங்களை வளர்ப்பதால் பொதுமக்களுக்கு அதிக அளவில் ஒரு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்குதான் நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் விக்டோரியா கௌரி ஆகியோர் கொண்ட இந்த அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது காகித நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சமவெளிகள்ல யூக்கலிப்டஸ் மரங்களுடைய வேர்கள் 3 மீட்டர் ஆழத்துக்கு மேல் செல்லாது என்றும், அது மட்டுமில்லாமல் மற்ற வகை மரங்களை விட ஒரு குறைவான தண்ணீரையை உறிஞ்சுகின்றன என்பதை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஆராய்ந்து அறிவித்திருக்கிறது என்பதை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை மேற்கொண்டிருந்த நீதிபதிகள் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவில் தான் யூக்கலிப்டஸ் மரங்கள் மற்ற பயிர்களை விட குறைவான தண்ணீரை தான் உறிஞ்சுகிறது என்பதை ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன என்றும், இந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் தொடர்பாக சூழலியல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாக தான் யூக்கலிப்டஸ் மரங்கள் எல்லாம் வளர்க்கப்படுகின்றன என்பது தொடர்பான கருத்துக்களை எல்லாம் அவர் தெரிவித்து இந்த மனு ஏற்புடையது அல்ல என்று கூறி இந்த வழக்கை தற்போது தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.